நான் எப்படின்னா வந்து கொஞ்சம் ஈகோ பிடிச்சவன். நான் எப்படியாவது அந்த நம்பர் 1 இடத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். இவன் எப்படி வந்து ஒரு இடத்துக்கு போறான், இவனால வந்து விக்கியோட வாழ்க்கையில, விக்கின்றது தான் ஷர்வா ப்ரோட கேரக்டர் பேர் அதுல. இவனால அன்வரால வந்து விக்கிக்கு என்னென்னலாம் வந்து ஆகுது வாழ்க்கையில. நான் இப்ப மாடலா இருந்தேன். எங்க பாத்தீங்க நான் மாடலா பாத்தீங்க என்னைய? ப்ரோ உங்க ப்ரொஃபைல் செக் பண்ணாலே அப்படிதான் ப்ரோ வருது. எங்க ஏன் யார் உங்களோட சொன்னா? இன்ஸ்டால பார்த்தாலே நீங்க பாக்குறதுக்கு மாடல் மாதிரி தானே இருக்கீங்க. பாக்கிறதுக்கு மாடல் மாதிரி ப்ரோ இருக்கிறதும், மாடலிங் 6.4 ப்ரோ பண்றதும் உங்களோட ஹைட். அதுக்கு என்ன ஸோ பண்றது? டெஃபினெட்லி நீங்க வந்துட்டு ஒரு மாடல் தான். ஏன் ப்ரோ 6.5 இருந்தா மாடலா எனக்கு சரி ஓகே, புரியல. லெட்ஸ் கேன்சல் திஸ் அண்ட் ஆஸ்க். ஓகே சரி. சரி, நீங்க மாடலிங் ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு ஐ வச்சுக்கலாமா? வாண்டட் டு டூ மாடலிங். ஓகே. அதனால வந்து ஒரு ரேம்ப் மாதிரி நடந்தேன். அதுக்கப்புறம் ஐ டோல் மை செல்ஃப் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் ஃபார் மீ அப்படின்ட்டு நானே முடிவு பண்ணேன். ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா எல்லாருக்கும், ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ மாடலிங் ஒன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் எனிமோர் இன் தென் மாடலிங். ஓகே, வாட் டு யூ வாண்டட் டு பி? பிகாஸ் யூ நோ நம்ம சின்ன வயசுல வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட கனவு என்னவா தான் இருந்தது? பணம் பணம் பண்ணணுன்ட்டு தான் கனவு வருது. அதான் பண்ணிட்டீங்களே. அது படம் இல்ல பணம். பணம் சம்பாதிக்கணும். அப்படி அல்ல, அது எல்லாருக்குமே அதுதான் ஒரு கோலா இருக்கும். பட் ஸ்டில் நோ, சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஐ வாண்டட் டு பி அன் ஆஸ்ட்ரோனாட் அது இதுன்ட்டு சும்மா தெரியாத நேரத்தில் அப்படின்ட்டு. தென் ஐ ஹேட் மை ஓன் கம்பெனி விச் ஐ ஷட் டவுன். இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறோம். இட்லி கடை. இட்லி கடை பேர் கிடையாது, இந்த கடையில் இட்லி தோசை and all that different items. So yeah, I wanted to be an entrepreneur as such, but I really like acting. ஆனால் எனக்கு ஆக்டிங் எப்படி உள்ளே போகுதுன்னு தெரியல. பிகாஸ் நோபடி வாஸ் தேர் இன் மை ஃபேமிலி ஹூ நியூ ஆக்டிங் ஆர் லைக் இந்த இண்டஸ்ட்ரியில் யாருமே இல்லை. என்னோட தாத்தா ஆர் என்னோட. So do you think that this film is all about nepotism? எது? Film industry இந்த nepotism இருந்தா நம்ம உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? நெப்போட்டிசம் தாண்டி இட்ஸ் ஈஸியர் ஃபார் யூ. பிகாஸ் இப்போ எங்கள் அப்பா வந்து இப்போ ஒரு மெக்கானிக்காக இருந்தாருன்னா he'll teach me how to be a mechanic. It's easier for me. என்ன பார்ட்ஸ் எங்கே வாங்கணும். இப்போ உங்களுக்கே பைக் ரெடியா, உங்களுக்கு பைக் பற்றி தெரியல வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாங்குறீங்க, ஒரு நட்டு போல்ட் வந்து உங்களுக்கு எப்படி மாட்டணும்னு தெரியலனா நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போய் அதை கொடுத்து மாட்ட வைக்கிட்டு இருக்கணும். ஆனால் இஃப் யுவர் ஃபாதர் வாஸ் அ மெக்கானிக், நீங்களே பண்ணிக்கலாம். அது இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. த சேம் ஒர்க் தட் யூ கோனா டு. பட் அந்த வழியை கண்டுபிடிக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியராக இருக்கும். யூ கேன் மேபி பீப்புள் ஹூ ஹாவ் அ பேக்ரவுண்டில் தே மைட் கெட் இன் டு இட் ஈஸியர். சஸ்டெயின் ஆகிறது வந்து அவங்களோட கையில் தான் இருக்குது கண்டிப்பாக. ஸோ பட் ஐ டோன்ட் திங்க் நெப்போட்டிசம் is a thing. Because என்னதான் nepotism இருந்து எவ்வளவுதான் புஷ் பண்ணாலும் if that person doesn't have an interest or if that person doesn't have an interest towards something, அது waste. Yeah. சோ பைக்கர்ல வந்துட்டு நாங்க பார்த்தோம், சூப்பரா நடிச்சிருக்கீங்க. இந்த என்ன பாத்தீங்க, எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு? ப்ரோ அந்த பைக் ஓட்டிட்டு வருவீங்கல்ல, ஸ்கிட் எல்லாம் அடிப்பீங்க, ஹக் எல்லாம் பண்ணுவீங்க, அந்த சீன்ஸ் எந்த யார் ஹக் பண்ண? நீங்க தான் ப்ரோ. யார் ப்ரோ? மால்விகா நாயர். நான் எங்க ப்ரோ மால்விகா நாயர் ஹக் பண்ண? அது ஹீரோ பண்ணுவாரு ப்ரோ. எனக்கும் உங்களுக்கு சீனே இல்ல. பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கீங்க. நீங்களும் க்ளீன் ஷேவ்ல இருக்கீங்க. அதாவது நீங்க படத்தை பார்க்கல. ட்ரெய்லர் தான் ப்ரோ. நான் ட்ரெய்லர் தான் ப்ரோ பார்த்தேன். சீரியஸா. சோ ட்ரெய்லர் பாக்கும்போது நீங்களா அவரான்னு சொல்லிட்டு அதனால தான் நீங்க எனக்கே புரியல, நீங்க ரெண்டு கதாபாத்திரம் பண்ணிருக்கீங்களா இல்ல நீங்க தானா அது? ஃபியூச்சர்ல பண்ணிடலாம், கண்டிப்பா பண்ணுவோம். டெஃபினட்டா வந்துட்டு உங்களை பார்க்கும்போது பிக் பாஸ்ல பார்க்கும்போது நீங்க பல்கா நல்லா பாடி வெயிட்டா சூப்பரா ஃபிட்டா இருந்தீங்க. இப்போ சூப்பரா இருக்கீங்க. ஆனா நான் என்ன யோசனை, மேபி இந்த படத்துக்காக தான் நீங்க வெயிட் லூஸ் பண்ணிருக்கீங்க. அது பண்ணேன். அது வந்து அபிலாஷ் ப்ரோ வந்து லைக் he wanted me to change because ரெண்டு லுக் இருக்கிறதால there's a post accident முடிஞ்சதுக்கு அப்புறம் he is still a biker, but accident ஆனதுக்கு அப்புறம் வந்து you'll put on a lot of weight. ஓகே. கை கால்லாம் உடஞ்சு போனதுக்கு அப்புறம் எப்படி he is not into racing anymore, he doesn't do any physical activity. ஆனாலும் he tries to be fit for himself. ஓகே. ஒரு லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் அதை பார்த்தீங்கன்னா வந்து he'll take it on beautifully. ஓகே. லைஃப் மாதிரி தான். when one door shuts for you, lot of other windows open ஆகும் அப்படின்ற மாதிரி. அந்த ஆர்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க படம் பாருங்க தயவு செஞ்சு. May 1 I think it's releasing on Netflix. believe in this quotes and all. இதுல believe பண்றீங்களா? ஒரு டோர் ஷட் ஆச்சுதுன்னா 1000 விண்டோ ஓபன் ஆகும். அது நம்ம தான் உருவாக்கணும். அந்த விண்டோ இருக்கா இல்லையான்னு தெரியாது நம்மளுக்கு. பட் we'll have to open and create our own windows. சூப்பர். அதே மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது ப்ரோ, நான் இப்போ சொல்றேன், நான் படம் பார்க்கலாம், ஆனா ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துட்டு சார் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காரு. நீங்க பைக் சரியா ஓட்டுனீங்க, என்னதான் நல்லா ஓட்டினாலுமே நீங்க வந்துட்டு சரியா ஓட்டல, இந்த மாதிரி வந்துட்டு டான் பண்ணிட்டே இருக்கிறத மாதிரி பாக்குறோம். இல்ல அப்பெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரு. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து அவர் இன்ஸ்டிகேட் ஹிம். அதாவது அந்த பைக் அந்த படத்துல பாத்தீங்கன்னா பேசிக்கலி வி போத் ஆர் ரைவல்ஸ். நானும் ஷர்வா ப்ரோவும். அண்ட் அவர் நம்பர் 1 எப்பவுமே நம்பர் 1 பிகாஸ் அவருக்கு ஒரு குரு இருப்பாரு. அவரோட அப்பா தான் அவரோட குரு.
ரேசிங்கில். எனக்கும் அவர் தான் இருந்தார் சின்ன வயசில். அண்ட் தென் லைக் நான் வந்து எனக்கு இன்னொரு டீச்சர் இருப்பார். அவர் எப்படின்னா வந்து இஸ் வெரி ஹம்பிள். அவர் அப்பா சொன்னதெல்லாம் கேட்டு இப்படி தான் வளர்ந்து இப்படி தான் வந்து ஒரு டிசிப்ளினை கிரியேட் பண்ணிப்பார். நான் எப்படின்னா வந்து கொஞ்சம் ஈகோ பிடிச்சவன். நான் எப்படியாவது அந்த நம்பர் 1 இடத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். இவன் எப்படி வந்து ஒரு இடத்துக்கு போகிறான், இவனால வந்து விக்கியோட வாழ்க்கையில், விக்கின்றது தான் ஷர்வா ப்ரோட கேரக்டர் பேர். அதில் இவனால் அன்வரால வந்து விக்கிக்கு என்னென்னலாம் வந்து ஆகுது வாழ்க்கையில், மற்ற எல்லாரும் வந்து விக்கியோட லைஃப்பை எப்படி மாற்றுறாங்க அப்படின்றது தான் கதை. ஓகே, சூப்பர்.